இறை திருவுள சபை குடும்ப உறவுகளே, ஆயிரத்தி 1958 ஆண்டு கனடா நாட்டிலே திருமண தம்பதியர்கள், திருமண துயர் ஆண்கள், குருக்கள் என்ற 3 இனத்தவரும் இணைந்து உலக மத்தியில் சமாதானம் செய்வதாக வாழ வேண்டும் என்பதற்காக பேரர் தந்தை லூயி மரி பரான் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நமது இறை திருவுள சபை பெருவிழா என்று மங்களன்னை வழியாக இயேசுவின் பாதையில் நடந்து உலக மத்தியில் சமாதானம் செய்வதற்காக உலகசார் சபையாக ஏற்படுத்தப்பட்டதுதான் நமது இறை திருவுள சபை. 1965 ஆண்டு மறைமாவட்ட அந்தஸ்து பெற்ற நமது சபையானது 1966 ஆண்டு இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் தனது காலை பதித்து இறைப்பணியை துவங்கியது. 1987 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் நாள் திருத்தந்தையால் ரோமே பேரரசு உட்பட்ட உலகசார் சபையாக நமது அந்தஸ்து உயர்த்தப்பட்டது. 2017 ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி தமிழ் மாகாணம் தனியாக உயர்த்தப்பட்டு இன்று இறை திருவுள சபை தமிழ் மாகாணத்திலே சென்னை பகுதியில் செங்கல்பட்டு, ஆலந்தூர், போரூர், ராமபுரம் குழுக்களும், மதுரை பாகத்தில் ராமேஸ்வரம், மதுரை, திருப்புவனம் குழுக்களும், கன்னியாகுமரி பாகத்தில் குளச்சல், மார்த்தாண்டம், இணையம், தோத்தூர் குழுக்களும் இணைந்து நாம் மொத்த உறுப்பினர்களாக 97 திருமண தம்பதியர்களும், 2 திருமண துயர் ஆண்களும், 7 திருத்தொண்டர்களும், 20 அருள் சகோதரர்கள் என நமது இறை திருவுள சபையானது தமிழ் மாகாணத்திலே பறந்து விரிந்து நிற்கின்றது. நமது இந்தியாவில் தமிழ் மாகாணம் தனது உறுப்பினர்களை தமிழகத்தில் மட்டுமல்லாது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் தனது உறுப்பினர்களை கொண்டு செயல்படுகிறது. ஆகவே இவ்வளவு உறுப்பினர்களை இந்தியாவின் பல பகுதிகளில் பெற்றுக்கொண்ட நமது இறை திருவுள சபையின் மங்களவார்த்தை பெருவிழா இன்று நாம் சிறப்பாக உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே தமிழ் மாகாணத்தில் நமது இறை திருவுள சபையின் முதல் மாகாண இயக்குநராக செயல்பட்ட அருள் தந்தை ஜோசப் செங்கோல் அவர்களையும் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட நிர்வாக குழுக்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அதுபோன்று இன்று நமது உலக தலைமை இயக்குநராக இருக்கின்ற அருள் தந்தை மார்க் ஆண்ட்ரே அவர்களுக்காகவும், அவருடைய ஆசியாவின் சிறப்பு பிரதிநிதி அருள் தந்தை மைக்கேல் டேவிட் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டதுடன் நமது தமிழ் மாகாணத்திலே நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்காகவும், குறிப்பாக நமது நிர்வாக மற்றும் உருவாக்க
கட்டுமானத்தை சிறப்பாய் நாம் தொடங்கி செயல்படுத்திடவும், மேலும் சிறப்பாக முதல் முறையாக அதிக எண்ணிக்கையில் 7 திருத்தொண்டர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். அந்த பெரு நிகழ்வுக்காக ஜெபிப்பதோடு இந்த விசேஷ திருப்பலியிலே நமது அருட்தந்தை ஆல்வின் அவருடைய உடல் நலனுக்காகவும், நமது திருமண தம்பதியர் திருவாளர் ரெக்சன் அவருடைய உடல் நலத்துக்காகவும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முறை அன்பு கலந்த வணக்கத்துக்குரியவர்களே, இன்று நாம் திருச்சபை கொண்டாடும் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை அறிவிக்கப்பட்ட இந்த மாபெரும் பெருவிழா இறை திருவிழா சபையின் ஆன்மீகத்தோடு மிக நெருக்கமான தொடர்புடையது. இறைவனின் திருவிழா காற்றில் மண்ணுலகில் முழுமையாக நிறைவேறிய தருணம் இது. கல்வியல் தூதர் வழியாக வந்த இறைவனின் அழைப்பிற்கு அன்னை மரியா தனது இதயத்தை முழுமையாக திறந்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் திருவிழப்படியே எனக்கு ஆகட்டும் என்று பதிலளித்த போதுதான் மீட்புக்கான கதவு திறக்கப்பட்டது. திருவிழத்திற்கு பணிதல் அன்னை மரியா திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததன் மூலம் இயேசுவின் திருவிழத்தோடு தனது இதயத்தை இணைத்துக் கொண்டார். அன்பின் சங்கமம் இருதயமும் மரியாவின் மாசற்ற இதயமும் மீட்பு திட்டத்தில் ஒன்றிணைந்த முதல் புள்ளி இந்த மங்கள வார்த்தை நிகழ்வுதான். அர்ப்பணிப்பு வாழ்வு. திருவிழா சபையின் பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய சொந்த விருப்பங்களை விட இறைவனின் விருப்பத்திற்கு நம் வாழ்வில் முன்னுரிமை அளிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த கல்வாரி பள்ளியில் அன்னை மரியாவை போல் அவர்களின் திரு இதயங்களை அருளை வேண்டி உலகிற்கு நற்செய்தி அறிவிக்கும் கருவிகளாக மாற இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த திருப்பலி மூலமாய் ஒப்புக் கொடுக்க நம் வாழ்விலே விரைவாக நாம் செய்த பாவங்கள், தவறுகள் இவற்றுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளிடம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
வாக்கு உண்மையாக மனிதராக பிறக்க திருவிழமானி. அதனால் எங்கள் மீட்பர் கடவுள் மனிதமாக இருக்கின்றனர். அறிக்கையும் நாங்கள் அவருடைய இறையில் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் வந்திப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிரை தந்த
இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் ரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பழியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அருள்வாக்கு.
பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய இறை திருமண சபையின் குடும்ப உறுப்பினர்களே, இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது. காரணம், அன்னையாம் தாய் திருச்சபையானது கிறிஸ்து பிறப்பு முன் அறிவிப்பு விழாவினை மகிழ்வோடு வாழ்கிறது. அதோடு நம்முடைய சபையுடைய நிறுவனமான பேரூர் தந்தை தூய பெரியப்பரார் அவர்கள் முதலில் சபை தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது 1958ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி இதே நாளில்தான் அவருக்கு ஆன்மீக கருவுறுதலானது ஏற்பட்டது. எனவே இன்றைய நாளானது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் நமக்கு இருக்கிறது. அன்பு உறவுகளே, இன்றைய நாள் நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தருகிறது என்று சொன்னால், நம்முடைய பேரூர் தந்தைக்கு இந்த சபையை தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது ஏன் தோன்றியது தெரியுமா? அதாவது அன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்ற போது புனித வாழ்வு, இறை பணி என்றால் மடங்களுக்குள்ளாகவும் கோவில்களுக்குள்ளாகவும் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான கருத்தானது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்முடைய பேரூர் தந்தை மரிய பரார்கள் தெருக்களிலும் சந்தைகளிலும் அலுவலகங்களிலும் அவர்கள் இருக்கின்றார். எனவேதான் சாதாரண நிலைகளில் நாம் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டே உலகின் நடுவில் இருந்து கொண்டு இறைவனுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு ஒரு குழு தேவை என்று நம்முடைய பேரூர் தந்தை மரியப்பரார் அவர்கள் கருதினார்கள். அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அவர் மடத்திற்குள்ளாகவோ ஒரு கோவிலுக்குள்ளாகவோ அவர் இல்லை. சாதாரண வேலைகளை அவர் செய்து கொண்டுதான் இருந்தார். அப்போதுதான் அவருக்கு வாழும் அன்றாட நிகழ்வுகளில் இறைச்சலுக்கு மத்தியிலே வேலைகளுக்கு நடுவே மரியாதை கொண்டு நாமும் ஏன் சொல்லக்கூடாது, நாம் ஏன் இறை திருமணத்திற்கு ஏற்ப வாழக்கூடாது என்று அவர் சிந்திக்கின்றார். அந்த சிந்தித்ததுடைய விளைவுதான் இறை திருவுளம் என்கின்ற பெயரில் இந்த சபையை தொடங்கி அதற்கு குழுவாக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திருமண தம்பதிகள், அதே போன்று திருமண துறவு ஆண்கள், குருக்கள் என்று அவர் 3 பிரிவாக வைக்கின்றார். ஆகவே எல்லோருக்கும் புரியும் வண்ணமாக எளிய ஆன்மீகத்தை கொடுக்கின்றார். 3 ஐந்துகள் என்று அவர் இந்த குழுவிற்கு அவர் அற்புதமான ஒரு ஆன்மீகத்தை கொடுக்கின்றார். இதன் வழியாக இறைவனோடு உள்ள உறவிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், பிறரோடு இருக்கக்கூடிய உறவிலே எப்படி இருக்க வேண்டும்,
சமூகத்தோடு இருக்கக்கூடிய உறவிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த எளிய 3-5 ஆன்மீகத்தை நம்முடைய நிறுவன தந்தை மரியப்பர்கள் சிந்தனைகள் நமக்கு முன்வைக்கின்றது. ஒன்று, இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். விவிலிய வரலாற்றை பார்க்கின்ற போது இறைவனுடைய திருவுளம் என்பது ஒரு மனிதனின் சம்மதத்தோடு நிறைவேறிய தருணம் எதுவென்றால் அது மங்கள வார்த்தை நிகழ்வாகத்தான் இருக்கிறது. கபிரியேல் வானதூதர் மரியாளிடம் வந்து கிறிஸ்து பிறந்தவுடைய முன் அறிவிப்பை அங்கே அறிவிக்கின்றார். அன்னை மரியாளும் இதோ ஆண்டவருடைய அறிவை ஆன்மீகத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அதாவது தன்னுடைய விருப்பத்தை விடுத்து இறைவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வது. இதுதான் நம்முடைய இறை திருமண சபையுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்புறவுகளே, எனவேதான் தன்னுடைய சபைக்கு இறை திருமணம் என்கின்ற அழகான இந்த பெயரையும் அவர் சூட்டுகின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாதை போன்று இறைவனுடைய திருமணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக நாம் அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பு உறவுகளே, மங்கள வார்த்தை என்று சொல்லப்படுவது ஆண்டவர் இயேசு கன்னி மரியாளுடைய வயிற்றில் கருவான ஒரு நாளாக அருட்தந்தை உருவாக்கிய இறை திருமண சபை உறுப்பினராக ஒவ்வொருவரும் ஒரு இடத்திலே உடங்கி கிடக்காமல் ஒரு சாதாரண மனிதனோடு பழகி உலகின் நடுவிலே இருந்து இறைவனுடைய திருவுளத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் செக்குலர் இன்ஸ்டிடியூட் உலகசார் சபையாக அவர் இதனை தொடங்குகின்றார். அதன்படி நாம் எல்லா இடங்களிலும் சென்று எல்லா தளங்களிலும் இறை திருவுளத்தை அறிவிக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. குறிப்பாக கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், சமூகம் போன்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் இறை திருமண சபை உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் உண்டு. பிரியமானவர்களே, கடவுள் எப்படி உலகிற்குள் மனிதனாக வாழ்ந்தாலும் அதே போன்றுதான் சபையுடைய உறுப்பினராகிய நாம் ஒவ்வொருவரும் கடைக்கோடி எல்லை வரை சென்று இயேசுடைய அன்பை, அன்னை மரியாளுடைய இறை திருமணத்தை உலகெங்கும் சென்று பறைசாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. மூன்றாவதாக பார்க்கின்ற போது அன்னை மரியாவை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோமானால் நம்முடைய விருப்பம் இல்லாத நிகழ்வு நடக்கின்ற போது நாம் என்ன செய்கின்றோம்? கவலைப்படுகின்றோம், வருத்தப்படுகின்றோம். ஆனால் மரியாதை பொறுத்தவரைக்கும் உமது விருப்பப்படியே நிகழ்த்தும் என்று ஆக மரியாதை பொறுத்தவரைக்கும் அங்கே விளம்பரமோ புகழோ அவர் எதையுமே தரவில்லை. அமைதியாக இருந்து அவர் இறைவனுடைய திருமணத்தை ஏற்று அதன்படி அவர் செயல்படுத்துவதாக இருக்கின்றார். அதே போன்றுதான் நாம் ஒவ்வொருவரும் உலகின் மத்தியிலே இருந்து ஆடம்பரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எளிமையாக இறைபுணி ஆற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதுபோல அன்னை மரியாதை பொறுத்தவரைக்கும் அவர் துன்பத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் தன்னுடைய விசுவாசத்திலே அவர் உறுதியாக இருந்து செயல்பட்டார் என்று பார்க்கின்றோம். அதே போன்று நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே துன்பங்களும் போராட்டங்களும் சவால்களும் வந்தாலும் கூட நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அன்னை மரியாதை எப்படி உறுதியாக இருந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தில் அதே போன்று நாமும் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நம்முடைய பணியை திறம்பட செயல்படுவதற்கும் அழைக்கப்படுகின்றோம். மொத்தத்தில் இறை திருமண சபையுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் செய்ய வேண்டியது
என்ன செய்தார்? இறைவனுடைய குரலுக்கு செவிப்படுத்துவதை போன்று நாமும் இறைவனுடைய குரலுக்கு செவிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக இறை விருப்பத்திற்கு தடை சொல்லாமல் நாம் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக தாழ்ச்சியுடன் பிறருக்கு சேவை செய்யவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பு உறவுகளே, மார்ச் மாதம் 25 என்று சொல்கின்ற போது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையாக இன்றைய நாள் இருக்கிறது. எனவே இந்த நன்னாளிலே நம்முடைய அருட்தந்தை பேரருட்தந்தை தூய மரியப்பரானவர்கள் காட்டிய வழி அன்னை மரியாதையுடைய மதிப்புரையோடு நாமும் தொடர்ந்து பயணிப்போம். ஆமென். நாம் திருவிழத்தை நிறைவேற்ற இறை வர வேண்டி இப்போது தெரிவிக்கிறோம். இன்று திருவிழாவை சிறப்பிக்கும் எம் இறை திருவுள சபையையும் அதனை வழிநடத்தும் அகில உலக தலைமை இயக்குனர் தந்தை மார்க் ஆண்ட்ரே அவர்களையும் அவரோடு தோழமையில் பணியாற்றும் நிர்வாக குழு மற்றும் தலைமை இயக்குனர் தந்தையை ஆசிய பெருஞ்சுதி தந்தை மைக்கேல் கேவின் அவர்களையும் தமிழ்நாடு மாகாண இயக்குனர் தந்தை ஜான் சர்ச்சில் பாஸ் அவர்களையும் மற்றும் அனைத்து குழுக்கள் அருள் சகோதரர்களையும் திருமணம் நிறைவேற்ற அருள் தர வேண்டுமென்று புனித அன்னை மரியா வழியாக உண்மை மன்றாடுகிறோம்.
தமிழ் மாகாண தலைவர், நிர்வாக குழுவினர், குருக்கள், திரு தொண்டர்கள், அருள் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் எடுத்துக்கொண்ட அர்ப்பணிப்பு வாழ்வு நிலைத்திருந்து மக்களுக்கு அருள்பணி செய்வதில் சோர்வடையாமல் இருக்கவும், இறைவார்த்தையின் உண்மையான சாட்சிகளாக திகழவும் அருள் வேண்டும் என இந்த அன்னை மரியாள் வழியாக நினைவாக மன்றாடுகிறோம். திருமண தம்பதியர் நமது இறை திருவுள்ள சபையில் உள்ள அனைத்து திருமண தம்பதியருக்காகவும், திருமண உறவு ஆண்களுக்காகவும், ஆன்மீக இணை உறுப்பினர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பிலும் பிணைப்பிலும் வளரவும், அனைத்து உறுப்பினர்களும் அன்றாட வாழ்வின் வழியாக உமது அன்பை பிறருக்கு பறைசாற்றவும் பலம் தர வேண்டும் என்று புனித அன்னை மரியா வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இத்திருப்பலியில் பக்தியுடன் கலந்து கொள்ளும் நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் இங்கு கேட்கும் இறைவார்த்தையை எங்கள் உள்ளத்தில் எழுதி அதன்படி நடக்க எமக்கு அருள்தாரும். மேலும் எங்கள் உள்ளத்தில் சுமந்து வந்திருக்கும் தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நிறுவனர் அருத்தந்தை லூயி மரியா கராந்தார்களுக்காக அன்பு இறைவா திருவுள்ள சபையின் வழியாக உலகெங்கும் உமது அன்பை பரப்ப வழிவகுத்த எம் நிறுவனர் அருத்தந்தை லூயி மரியா கராந்தார்களுக்காக மன்றாடுகிறோம். அவர் இவ்வுலகில் ஆற்றிய நற்பணிகளையும் உமது திருவுள்ளத்திற்கு அவர் காட்டிய கீழ்ப்படிதலையும் ஏற்று அவரை உமது விண்ணக பெரும்பான்மையை சேர்த்தருளும். என் குடும்பங்களிலும் சபையிலும் உலகெங்கிலும் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உமது இரக்கத்தை எதிர்நோக்கி இருப்போருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களது பாவக்கரைகள் நீங்கி உமது ஒளியின் இருப்பிடத்தில் நித்திய அமைதியை கண்டடைய செய்ய வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், அருள் தந்தை ஆல்வின் அவருடைய உடல்நலத்திற்காகவும், திருவாளர் ரெக்ஸ் அவர்களின் உடல்நலத்திற்காகவும், மேலும் நமது இறை திருவுள்ள சபை குடும்பத்தினர் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக இப்போது மௌனமாக எல்லாம் இறைவா, இந்த பலிபீடத்தை ஒரு பாதத்தில் சமர்ப்பித்த எங்களது வேண்டுதல்களை, விருப்பங்களை, தேவைகளை ஏற்று ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் திருவுள்ள சபை குடும்பத்தினர் அனைவரும் உங்களிடமிருந்து இரக்கத்தை, கருணையை, ஆசிரியை அருளை பெற எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். சேர்க்க வேண்டும் என உண்மை அதே மாதிரி பங்கு கொள்வது உங்களுடைய செல்வது வழியாக நாங்கள் பாவத்திற்கு எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாமல் நாங்கள் இயேசு கிறிஸ்து வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். எங்கள் குற்றங்களை பாவங்களை பாராமல் விசுவாசத்தை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறார். வாழ்ந்து வாழ்க்கை செல்கிறவர் மீது ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களோடு என்றும் இருப்பதாக. Thank you.
இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சமயத்திற்கு அழைக்கப்பட்ட பேரோ
இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். அந்த வானதூதரின் இந்த வார்த்தைகளுக்கு ஆம் என்று சொன்னதால் இன்று மனித குலம் அந்த மீட்பை சுவைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனித குலத்தின் ஒரு பகுதியாக நாமும் இருக்கின்றோம். அந்த இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நாமும் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் பிரியமான தோழர்களே, சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இந்த திருவுள்ள சபைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நாம் அறைக்குள்ளே அழகாக கேட்டோம். நமது இந்த சபையினுடைய தலைவர், இதை தோற்றுவித்தவர், இன்றைய நாளில்தான் இந்த கருப்பொருளை மனதில் கொண்டு அந்த இறை திருவுள்ளத்தை அவரும் நிறைவேற்றுகின்ற வகையிலே இந்த சபையை தோற்றுவித்தார். இதனுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இன்று சிறப்பு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து துளி குதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் இன்று நம்முடைய இந்த சபையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த ஒரு நிகழ்வு. அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வை நாம் கொண்டாடியதற்கு பலரும் இதற்கு பின்னால் உழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவது பொருத்தமாக இருக்கின்றது. முதலிலே எல்லாம் உள்ள இறைவனுக்கு அருமையான இந்த ஒரு நாளை நமக்காக நமது இந்த நிறுவனர் வழியாக அன்னைமரியார் என்ற ஆவண சொன்னதன் வழியாக இன்று நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்ட இந்த சபையை வழிநடத்துவதன் வழியாக அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்திருக்கின்றார். எனவே அந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நாம் மௌனமாக ஒரு நிமிடம் நமது நன்றிகளை நமது ஆழ்ந்த உள்ளத்திலே செலுத்துவோம். தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த சபையை அருமையான பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர் நமது சபையின் தலைமை இயக்குநர் தந்தை பேரறிஞர் மார்க் ஆண்ட்ரே அவர்கள். அவர்களையும் நமது இந்த தமிழ்நாடு மாகாணத்தை சிறப்பு கவனத்தில் கொண்டு நமக்காக அந்த தலைமை இடத்திலே கலந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அவருடைய தலைமை குருவினுடைய பிரதிநிதி தந்தை மைக்கேல் டேவிட் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நமது நன்றிகளை நான் குறித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக திருப்பலியை நமக்காக பாடி ஜெபித்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத் தந்தவர் நமது தமிழ் மாகாண தலைவர் அருட்பணி சர்ச்சில் மாஸ் அவர்கள். திருவிழத்தில் நமக்காக திருத்தீரை அருளை பெற்றுத் தந்திருக்கின்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த திருப்பலியில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிற மறையுரை, அந்த மறையுரையை நேர்த்தியாக தெளிவாக சிஸ்டமேட்டிக்கா அதை தயார் செய்து அதை நமக்காக ஆட்சி இருக்கின்றவர் நமது அருமை தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள். அவர்களையும் ஆரோக்கியசாமி அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வெகு தூரத்திலிருந்து பயணம் செய்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்றவர்கள் நமது தோழமை குழுக்கள் பலரும் இருக்கின்றார்கள். அதே போல திருத்தொண்டர்களும் வெகு தூரத்திலிருந்து இங்கு வந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க உதவி செய்திருக்கின்றார்கள். சில நேரத்திற்கு முன்பாகவே வந்து பல காரியங்களை உதாரணத்திற்கு சில திருத்தொண்டர்கள் சகோதரர்கள் என்று பலரும் இங்கு வந்து பல விதத்தில் உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நன்றிகளை செலுத்திக் கொள்கின்றேன். மேலும் இந்த திருப்பலியை ஆன்லைனில் கண்டுகொண்டு நமக்காக ஜெபித்தவர்கள், நம்முடைய சபைக்காக ஜெபித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த தமிழ் மாகாண இந்த சபையை உற்று நோக்குகின்ற பொழுது எனக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் கடந்து சென்ற அந்த விடுதலை பயணம் நினைவுக்கு வருகின்றது. மோசேயுடைய தலைமையிலே அருமையாக இறைவன் அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி சென்றார். அதே போலதான் தொடக்க காலத்தில் நம்முடைய இந்த தமிழ் மாகாணத்தை வழிநடத்தி சென்றவர் நமது அருமை தந்தை ஜோசப் செங்கோல் அவர்கள். அவருடைய பாதையிலே தொடர்ந்து அந்த மோசேயை தொடர்ந்து வந்த ஆரோனை போல இன்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர் நமது அருமை தந்தை சர்ச்சில் அவர்கள். இப்படி இறைவன்
சிறப்பாக நம்மை அவருடைய பாதுகாப்பில் வைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் எத்தனையோ துன்பங்களுக்கு ஆளானார்கள், எத்தனையோ தடைகளை சந்தித்தார்கள். இருப்பினும் இறைவன் அவர்களை கைவிடவில்லை. அதுபோல ஒரு சூழ்நிலையை நம்முடைய இந்த தமிழ் மாகாணம் தற்பொழுது கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஒரு நாள் இறைவன் நம்மையும் உயர்த்துவார், நாமும் சிறப்பான ஒரு இடத்துல இருப்போம் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செய்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் திருமண தம்பதியர்களையும் மற்றும் திருமணமான நம்முடைய துறவு நண்பர்களையும் அனைவரையும் இந்த நேரத்தில் வாழ்கிறேன், அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். சிறப்பாக நமக்காக இந்த நிகழ்வை மையமாக வைத்து உணவை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை தந்தை பாஸ்கர், அவரோடு உடன் உழைத்த சகோதரர்கள் அடைக்கலம் மற்றும் அந்த ஐயா அம்மா இவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இன்று இந்த திருமலையில் பங்கு கொண்டு வாசகங்களை வாசித்த நன்றாட்டங்களை வாசித்த அனைத்து சகோதர சகோதரிகளை நினைத்து அவர்களுக்காகவும் நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இறைவனிடத்தில் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இப்படி நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக தொடர்ந்து நன்மை வழியாக ஜெபிப்போம், நாம் காணப்போம். முக்கியமான ஒரு குழு மறந்துமே தந்தையர்கள் நினைவூட்டுகின்றார்கள். எஸ்பிபி பாலசுப்ரமணியன் போல குரல்களை எழுப்பி அருமையாக இன்றைய திருப்பலியை நமக்காக ஜெபிக்க உதவியவர்கள், பாடல்களை பாடியவர்கள் நமது அருமை தந்தை ஈட்ட சௌக்கிய தலைமையிலே இந்த பாடல்கள் குழுவினர். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களையும் பாராட்டுகிறேன், அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகிற வருடங்கள் கண்டிப்பாக நம்ம திருமண தம்பதியர்கள் இந்த விழாவை சிறப்பாக முன்னிட்டு நடத்துவார்கள். அதற்கு ஒரு முன்னாதாரமாக இந்த விழா நடத்தப்பட்டது. கண்டிப்பாக அவர்கள் அனைத்து குடும்பங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்துக்கும் இணைந்து வந்து இந்த விழாவை அடுத்த விழா நடத்துவதற்கான முயற்சியை நாம் இப்போதே மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியோடு ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கை மறைவுகளையும் எங்கள் உள்ளங்களில் பதித்திருட உண்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாரிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுள், உண்மையான மனிதனாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பினால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. I wish all of you happy feast of our God and Gospel. Happy feast to you everyone. Be
கொஞ்சம் சிரிக்கலாம். அது கவர் ஆகுது இப்போ. இல்லை 3 எடுத்துக்கலாம். ஒரு 10 போட்டோ எடுத்தா ஒன்று நல்லா. இங்கே பாருங்கப்பா. இன்னும் ஒரு ஃபோன். Done.